ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ஒர்க் புக் இல்லது ஒர்க் ஷீட்டை எப்படி நம்ம ஆத்தர் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the procedure. அது எப்படி நீங்கள் எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு ஷேர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஒன் ட்ரைவ் பர்சனல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இது எதுக்காக கிளிக் பண்றோம்னா, அப்பதான் இந்த எக்ஸல் ஒர்க் ஷீட் இல்லை நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் புக் நம்ம கிளவுட்ல அப்லோட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். எக்ஸல் ஷீட் கிளவுட்ல அப்லோட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த லைன்ல நம்ம யாரை இன்வைட் பண்ண போறோமோ அவங்களுடைய இமெயில் ஐடியை இதுல டைப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் இதுல மெசேஜ் இருக்குது இல்லையா, இதுல எந்த காரணத்துக்காக அவங்கள நம்ம இன்வைட் பண்றோம் அப்படின்ற ஒரு மெசேஜை போட்டு சென்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். தேர்ட் பர்சன் கேன் ஆல்சோ சேஞ்ச் த டேட்டா ஃப்ரம் அவர் எக்ஸல் ஒர்க் ஷீட். இமெயில் ஐடியை கொடுத்தோமோ அவங்க நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிற எக்ஸல் ஷீட்டோடைய டேட்டாஸை அவங்க மாடிஃபை பண்ண முடியும். அதாவது நம்மளும் ஒரு தேர்ட் பர்சனும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷீட்ல ஒர்க் பண்றக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஆக்சுவலா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து விசிபிலிட்டியா காமிக்க முடியல. சைட்ல பாத்தீங்கன்னா யார் யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இங்க வந்துடும். இதுதான் ஆத்தரிங் தி எக்ஸல் ஒர்க் ஷீட். நோட்ஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிருங்க. இந்த வீடியோல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் புரியுதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.